எட்டினோடு இரண்டு. முதல்ல ஒரு பதிலை நம்ம பார்த்துப்போம். ஏன்னா பண்டிதர்கள்லாம் சொல்லக்கூடிய விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போமே. தமிழ் எழுத்துக்கள் தெரியும் உங்களுக்கு இல்லையா? தமிழ் எழுத்துக்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 அதுக்கெல்லாம் பழமை எழுத்து, பழமையானவங்களுக்கு தெரியும். அதில் ஊ மாதிரி போட்டால் அது என்னது? அது 2. ஆ போட்டால் 8. உதாரணத்துக்கு ஔவையார் எழுதின பழைய பாட்டு ஒன்று. 8னா ஆ, காலுக்கு வான்னுவாங்க. ஒரு பழைய பாட்டில் அவலட்சணம்னு ஆரம்பிக்கக்கூடாதுன்றதுனால 8 லட்சணமே யமனேறும் வாகனமேனு ஆரம்பிப்பாங்க அந்த அம்மா. 8 லட்சணம்னா அட அவலட்சணமே என்ன வந்து கேள்வி கேட்குறேன்றதுக்காக திட்டுறதுக்கு பாட்டு அது. அப்போ அந்த 8 சிவசிவா 8ன்றது என்னது? அது ஆ. 8னா ஆ, 2னா உ. சரி, அகார உகார தத்துவம். அகார உகாரம் சேர்ந்தா என்ன ஆகும்? பிரணவாகாரம். என்ன வரும்? ஓங்காரம். ஓங்காரன்றது எது? பிரம்மம். ஓங்காரன்றது எது? பிரம்மம். அந்த பிரம்மத்தினுடைய தத்துவார்த்தத்தில் உருவாக்கப்பட்டது எது? நம்மளை தேர்ந்தெடுத்த எம்பெருமான். நம்ம எம்பெருமானால தேர்ந்தெடுக்கப்பட்ட வஸ்து எது? இந்த ஆன்மா. இந்த ஆன்ம தத்துவத்தை நீ உணர்ந்தன்னா நீங்க உட்காரலாம். எப்படி உட்காரலாம்? இந்த பக்கம் இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? எதுவுமே இல்லைன்னுவான் இருக்கிறத. இந்த பக்கம் இருக்கிறவன் இருக்கிறதே இல்லைன்னுவான். இப்படி வியாக்கியானம் இவங்க பேசினாலும் இதுக்கு சரிவர பதில் எவன் கொடுக்க முடியும்? தன்னை உணர்ந்தவன் தான் கொடுக்க முடியும். தன்னையே உணராது நம்ம சித்தாந்தம் எடுத்துட்டாங்க கரெக்டா? ஆமாம்பா. சரி, தன்னை உணரார் உணரார், தன்னை உணரார் உணரார். என்னுடைய சூஸ்திரத்தையே உணர முடியாது. உன்னை நீ உணர்ந்தனா நீ உணர்ந்துக்கலான்ட்டார். அப்போ என்ன உணர்ந்தன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? பட்டி மண்டபம் ஏறியாச்சு. நீ எதை பேசினாலும் இல்லைன்னே நீ பேசு, அவங்க இருக்குதுன்னே பேசட்டும். ஆனால் இருக்குதா இல்லையான்றது எனக்கு தான் தெரியுமே. என்ன உணர்ந்தேன்? என்னை தேர்ந்தெடுத்த பிரம்மத்தை உணர்ந்தேன். பிரம்ம தத்துவாத்தியமான அகார உகார தத்துவம்னு சொல்லக்கூடிய ஓங்காரத்தினுடைய உட்பொருளை உணர்ந்தேன். நான் இப்போ அந்த பட்டிமன்றத்துக்கு நீதி வழங்கலாம், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் எதுவும் தெரியாத என்ன கொண்டாந்து உட்கார வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேட்குற கதை மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு? எனக்கு 8 2 அரியணையை பட்டிமண்டபமா ஏற்றினை. ஆனால் இதுக்காக ஏற்றலை. ஏற்றினை 8 2 அரியணை. என்னை எது வேலை உட்கார வச்சுட்டேப்பா, ஒன்றுமே தெரியாத. அப்போ என்ன பிரணவத்தினுடைய உட்பொருள்? ஓம் அப்படின்ற அட்சரத்தினுடைய உட்பொருள் என்ன? அந்த அர்த்தம்தான் பிரம்மனுக்கே தெரியலன்னுட்டு முருகர் சிறையில் அடைச்சிட்டாரு. அந்த அர்த்தம் தான் தெரியலன்னுட்டு முருகர் சிறையில் அடைச்சார். உங்களுக்கு சினிமா படலாம் கேட்டிருப்பாங்க. பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அதனால் கந்தனுமே சிறையில். அது ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. திருமுறைகள் தான் அவ்வளோ ஞாபகம் இருக்காது, மற்ற எல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த பொருளினுடைய தத்துவார்த்தத்தை பிரம்மதேவன் மறந்துட்டாரு. அப்போ பிரம்மதேவன் மறந்தாரு பிரணவத்தினுடைய உட்பொருளை. அந்த உட்பொருளை நமக்கு எப்படி தெரியும்? என்ன பிரம்மம்னா ஒரு உதாரணம். எங்கன்னா ஓம் சேர்க்காத மந்திரம் எதனா இருக்குதா? சமஸ்கிருத மந்திரத்தில் எதனா மந்திரம்பா? வேதங்கள்ல ஓம் சேர்க்காத மந்திரம் எல்லாத்துலேயும் ஓம் இருக்கும். அதுதான் மந்திரத்துக்கான பவர். ஏன்? ஓம்ன்றது பிரம்மத்தினுடைய மந்திரம். ஆனால் சிவாய நம என்ற மந்திரத்துக்கு மட்டும் ஓம் போட மாட்டாங்க. சிவாய நம, ஓம் நமச்சிவாயன்னுவாங்க, ஓம் நம சிவாயன்னுவாங்க. ஆனால் சிவாய நமன்னு சொல்ல மாட்டாங்க. காரணம், அந்த ஓம் என்ற மந்திரத்துக்குண்டான அதிபதி யாருன்னா பிரம்மம்னு சொல்லக்கூடிய தெய்வம், அதுதான் சிவம். அந்த சிவத்துக்கு என் வீட்டுக்கு நான் என்ன கட்ட வேண்டியதில்லை, வாடகை கட்ட வேண்டியதில்லை. அதனால் என் மந்திரத்துக்கு மட்டும்தான் நான் சிவாய நமன்றதை உச்சரிக்கத்தில்லை. மற்ற எல்லா மந்திரத்துக்கும் எதை போட்டுறோம்? ஓம் போட்டு தான் சொல்லணும். சொல்லலைன்னா பவர் கிடையாது, அந்த மந்திரத்துக்கு ஆற்றல் கிடையாது, போயிடும். ஆகையினால எல்லாரும் அந்த மந்திரத்துக்கான பலனை வாங்கிறதுக்காக இதை போட்டு சொல்லுவாங்க. அப்படி அந்த பிரம்ம தத்துவத்தை உணராத நம்மளை இந்த நிலைக்கு கொண்டாந்துட்டாரே சிவம்.
அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றார். அகாரம்னா 8, உகாரம்னா 2, 8 2 ஆன்ம தத்துவமும் சிவத்தத்துவமும் உணராத நாம இருக்கிறோன்றதுக்காக அதில் விளக்கம் கொடுக்கிறார் சிவா. திருச்சிட்டம்பலம்.